கண்ணை கட்டி வந்த கணவனுக்கு மனைவி கொடுத்த இன்ப அதிர்ச்சி. இப்போ பார்த்தீங்களா, இந்த வீடியோவில் பார்த்த மாதிரி உங்களுக்கும் உங்கள் ஹஸ்பண்டுக்கோ இல்லை நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கோ ஒரு காரோ ஒரு பைக்கோ ப்ரெசென்ட் பண்ணணும்னு ஆசையாக இருக்குங்களா? அது எப்படி பண்ணுறான்றதை பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் ஜஸ்ட் நம்ம சேனலை ஃபாலோ மட்டும் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் ஐடியாஸ்லாம் நம்ம சேனலில் வரும், நீங்கள் அதெல்லாம் பார்க்கலாம். இப்போது நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு வந்து ஒரு கார் வாங்கணும்னு நினைக்கிறீங்க. அவங்களுக்கு அந்த காரோட விலை பார்த்தீங்கன்னா 15 lakhs ஆகுது. அதுக்கு லோன் முதல்ல போயிடுங்க. எப்படின்னா 20 lakh நீங்கள் லோன் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 15 to 17 lakhs லோன் கிடச்சிரும். 75% மேக்ஸ் கொடுத்துருவாங்க லோன். அதுக்கப்புறம் எப்படி பண்ணலான்னா, அந்த 15 lakhs லோன் நீங்கள் போயிடுங்க. தட் வில் பி த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் 9% ரஃப்லி. அது வந்து 8 yearsக்கு போடுவாங்க. அதே சமயத்தில் இந்த பக்கம் என்ன பண்ணுங்கள், ஒரு 15 லட்சத்தை எடுத்துகிட்டு போயிட்டு மியூச்சுவல் ஃபண்டில் நல்ல ஃபண்டில் போட்டுருங்க. தட் வில் பி கிவிங் யூ ரஃப்லி 12 to 13% பெர் இயர். அதுவும் வந்து ஒரு 8 yearsக்கு போட்டுற மாதிரி வச்சுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு பிறகு 8 years கழிச்சு, அதாவது லோன் முடிகிற டைமில் நீங்கள் இதுக்கு வந்து லோன் போட்டிருக்கீங்க இல்லையா, அந்த 15 lakhs லோன் பேங்க்கில், அதுக்கு இஎம்ஐ மட்டும் நீங்கள் கட்டுறது வந்து 21,975 rupees கட்டுவீங்க. எத்தனை வருஷத்துக்குன்னா 8 வருஷத்துக்கு. அதில் வந்து நீங்கள் வந்து டோட்டல் அமௌண்ட் பெய்ட் டு த பேங்க் லோனுக்கு பார்த்தீங்கன்னா 21,09,629 கட்டிருப்பீங்க. அதில் இன்ட்ரெஸ்ட் மட்டுமே 6,09,629 rupees கட்டியிருப்பீங்க. அதே இந்த பக்கம் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, அதாவது இந்த பக்கம் லோனும் எடுத்திருக்கீங்க இன்வெஸ்ட்டும் பண்ணுறீங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 8 வருஷம் கழிச்சு 15 லட்சம் போட்டது வந்து 39,87,666 ரூபாய் இருக்கும். உங்களோட லோன் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா 21,09,629 rupees இருக்கும். அதாவது நீங்கள் ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து 18,78,000 ப்ராஃபிட்டில் தான் இருப்பீங்க. எப்படின்னா, அதாவது நீங்கள் 15 lakhs போட்டிருக்கீங்க, அது வந்து 39.9 lakhs ஆயிருக்கு. காருன்ற டிப்ரிஷியேட்டிங் அசட்டுங்க. 8 years கழிச்சு 3-4 லட்சம் தான் போகும்னு வச்சுப்போம். அதே மாதிரி வந்து இப்போ வந்து கணக்கில் வந்து எம்எஃப் வேல்யூ வந்து 39.9 lakhs, கார் வேல்யூ வந்து 3.5 lakhs, டோட்டல் அசட்ஸ் வந்து 43 lakhs வருங்க உங்கள் கையில். அதே மாதிரி டோட்டல் நீங்கள் பே பண்ணது பார்த்தீங்கன்னா லோனுக்கு வந்து 21.1 lakhs வந்திருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டோட வேல்யூ, காரோட டிப்ரிசியேட்டிங் வேல்யூ போய் நம்ம அன்றைக்கி எவ்வளோக்கு சேல் பண்ணுவோம், அதுக்கப்புறம் நீங்கள் டோட்டலாக பேங்க்குக்கு கொடுத்த எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு அதையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நீங்கள் 18 lakhs ரஃப்லி 18 lakhs நீங்கள் வந்து ப்ராஃபிட்டு தான் இருந்திருப்பீங்க. ஒரு அசட், எந்த விதமான அசட்டும் வாங்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஃபினான்ஷியலாக நீங்கள் கால்குலேட் பண்ணி பண்ணணுங்க. இந்த மாதிரி கால்குலேஷன் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள்.